புதுச்சேரியில் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி சிவாஜி சதுக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவம்பதன் இணைக்கிறார். இளவம்பதன், விவரங்கள். நந்தா, சிறுமிக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டித்து புதுச்சேரி முழுதும் பல விதங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி புதுச்சேரி முழுதும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, முத்தியால்பேட்டை என்ற பல இடங்களில் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யார் எதுக்கு அழைப்பு விடுக்கிறார், எப்படி ஒரு வருகிறார் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு கூட்டமாக மக்கள் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் தான் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக போலீசார் கிழக்கு சாலை பேச்சுவார்த்தை நடத்தி யாரும் கலைந்து செல்லவில்லை. இதனால் கடுமையான போலீஸ் தடி நடத்திதான் இந்த கூட்டத்தை கலைத்தனர். இருப்பினும் அந்த பகுதியில் மக்கள் இருப்பதனால் போலீஸ் கூடுதலாக போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பும் அங்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதே போல புதுச்சேரியில் பல இடங்களில் போராட்டங்கள் நடந்துதான் இருக்கிறது. இந்த நிலையில் தான் உடலை உறவினர்கள் பெற்று தற்பொழுது சோலை நகருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஏராளமான பெண்கள் அழுத வண்ணம் தொடர்ந்து அந்த சிறுமியின் உடலை பார்த்து அழுதபடிதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பாக இந்த உடல் கொண்டு போய் இறுதி சடங்கு செய்யும் வரை அனைவரும் பணியில் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் உத்தரவை தொடர்ந்து ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாலை 5:30 மணிக்கு உயர்மட்ட கூட்டத்தை உள்துறை அமைச்சர் கூட்டியிருக்கிறார். காவல்துறை உயர்மட்ட கூட்டத்தில் என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்குது என்பது குறித்தும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன கூறுகிறது என்பது குறித்தும் காவல்துறை தரப்பில் விளக்கமான நமக்கு தகவல் சொல்ல இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நீதித்துறையில் ஏராளமான வழக்கறிஞர்களும் பெண் வழக்கறிஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் காலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஆஜராக மாட்டார்கள். வெளியூரிலிருந்து எந்த வழக்கறிஞர் வரக்கூடாது. மீறி வந்தாலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. நிச்சயமாக அவர்கள் சிறைச்சாலையில் வைத்தே அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதற்கேற்ப வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்று வழக்கறிஞர்களே வீதிக்கு இறங்கி இந்த விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நந்தா, நன்றி இளவம்பதன், விரிவான விவரங்களுக்கு.